இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கூட 2026 எலெக்ஷனில் நிற்க போகிறதா, சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவர் முதல்வராக இருக்கும். அதாவது வெளிநாட்டு கிராமங்களோட இந்திய கிராமங்களை ஒப்பிடும்போது ஐயா அவர்கள் கொடுத்த அந்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஐபிட்ட நம்ம பேச போகிறோம். அதாவது 30 வருஷமாக உள்ளாட்சி அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பல புத்தகங்களை வெளியிட்டவரும், மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து உள்ளாட்சி அமைப்பின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவில் பணிபுரிந்தவரும், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவரும், நம்ம திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணிபுரிந்தவருமான மதிப்பிற்குரிய நம் பழனித்துறை ஐயா அவர்கள்ட்ட இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இந்திய கிராமங்கள் பற்றியும் வெளிநாடு கிராமங்கள் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்கள் நாட்டு நடப்பின் இந்த மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் நம்ம இந்திய கிராமங்கள் பற்றி பேசியிருக்கீங்க, ஒரு பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சு பாடம் எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம கிராமங்கள் ஒப்பிடும்போது வெளிநாட்டிலலாம் கிராமங்கள் எந்த அளவுக்கு இருக்குது? என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நம்ம கிராமப்புற பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நகர்ப்புற பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஏதோ அரசாங்கம் செய்யும் அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கும். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இந்த மக்களுடைய பங்கேற்பு என்பது, அந்த நகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, அந்த நகரத்தை பாதுகாப்பது, அந்த அந்த கட்டமைக்கப்பட்ட வசதிகளை முறையாக பயன்படுத்துவது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரோட்டில் பைக் நிறுத்துகிறோம்ல, அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது வரிசையாக நிறுத்த தெரியும். எந்த நாடு, மேற்கத்திய நாடு எந்த நாடு போனீங்கன்னாலும் வரிசையாக நிறுத்துவான், வரிசையாக நிறுத்துவான். அப்போ கியூங்கிறது அவனுக்கு ஒரு கல்ச்சராக மாறி போச்சு. அப்போ அட்ஹரன்ஸ் டு ரூல்ஸுங்கிறது அவனுக்கு மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு குடிமக்கள் நினைக்கிறான். ஐ எம் எ சிட்டிசன், ஒரு ப்ரௌடு சிட்டிசன் அவனுக்கு. அப்போ நான் அந்த சட்டத்திட்டங்களை மதிக்கிறது, நான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முறையாக தெரிவிப்பது, இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதான் எனக்கு ஒரு சந்தேகம்யா. என்னன்னா, இப்போ நம்ம இங்கே கேட்குறோம், அங்கேயும் நீங்கள் சொன்னீங்க மேற்கத்திய நாடுகளில் கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே கேட்டோம்னா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க திறம்பட செயல்பட முடியும்னு தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது மேற்கத்திய நாடுகளில் மட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படி திறம்பட செயல் முடியுது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வர்றாருன்னு வச்சுங்க, அது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும், முதல்ல தன்னுடைய பங்கு பணி என்னன்னு அவனுக்கு தெரியும். அதை சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ அதுக்குள்ளே படிப்பதற்கான எல்லா புத்தகத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ போகிறவனுக்கு என்னென்னா, இது என்ன, என்னுடைய பங்கு அங்கே என்ன, என்னுடைய பணி என்ன, என்னுடைய கடமை என்ன, எனக்கு என்ன அதிகாரம் என்ன, நான் எந்த லெவலில் செயல்பட முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கூட 2026 எலெக்ஷனில் நிற்க போகிறதா, சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிரசிடென்ட்லேருந்து சிஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் யார் உள்ள அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கும் கிராம மக்களுக்கும் அந்த அடிப்படை புரிதல், அந்த பதவி அதிகாரத்தின் புரிதல் இருந்தாலே போதும், நுழைவுத் தேர்வு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நுழைவுத் தேர்வே வேண்டியில்லை. விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவர் முதல்வராக இருக்கட்டும், அவருக்கு என்ன தேவைன்னா ஒரு கடப்பாடு தேவை. இதை நான் செய்தாக வேண்டும், அந்த புரிதலை தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ அமெரிக்காவில் கெனடி ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அது பயிற்சி பள்ளி. சிங்கப்பூரில் லீ குவாங் ஸ்கூல் ஆஃப் லீடர்ஷிப்னு இருக்குது, அது ஒரு பயிற்சி பள்ளி. லீடர்ஷிப்பு நம்ம தேசத்தினுடைய தலைவர்களுக்கு தர்றாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸுக்கு தர்றாங்க, யார் வேணுமோ அவங்களுக்கு தர்றாங்க. அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கிறது கட்டாயம். இப்போ ஸ்வீடனில் உப்பசாலா யூனிவர்சிட்டியில் லீடர்ஷிப் ஸ்கூல்னு இருக்குது. மேற்கத்திய நாடுகள்லேருந்து போய் படிச்சுட்டு வர்றாங்க. அது மாதிரி லீ குவாங் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த கோர்ஸே நடத்துவார். அவர் மறைகிற வரைக்குமே, ரொம்ப வயசாகி பேச முடியாத சமயத்தில் அந்த விட்டார் ஒழிய, அது வரைக்கும் அந்த அந்த பயிற்சி பள்ளியில் நம்ம சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய லீடர்லாம் கொண்டு போய் பயிற்சி கொடுத்தாரு. அப்போ பயிற்சி என்பது எப்படி ஒரு ஆசிரியருக்கு தேவையோ, எப்படி ஒரு அலுவலருக்கு தேவையோ, எப்படி ஒரு அதிகாரிக்கு தேவையோ, அதே மாதிரி மக்கள் தலைவர்களுக்கு பயிற்சி என்பது கட்டாயம். பயிற்சி தேவை என்பதை உணர வேண்டும் நம்முடைய தலைவர்கள். இப்போ சட்டமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது. பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் தனக்கு பயிற்சி வேணும்னு நினைக்கிறாங்க? நம்ம ஊரில் அந்த கல்ச்சர் கிடையாது. அப்போ ப்ரொஃபஷனலிசம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பங்குபணியை நிபுணத்துவமாக செய்வதற்கு எனக்கு என்ன தேவைன்னா நிபுணத்துவம் தேவை. அப்போ நிபுணத்துவம் இல்லாமல் செய்யுதுன்னா
சட்டமன்றத்துக்கு உள்ளே செய்ய வேண்டிய வேலையை வெளியில் செய்வோம், வெளியில் செய்ய வேண்டிய வேலையை உள்ளர செய்வோம். பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதான் நடக்குது இன்னைக்கு. அப்போ நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி என்பது கட்டாயம், பார்வையை உருவாக்கி கொள்வது என்பது கட்டாயம், தெளிவு என்பது மிக முக்கியமானது. அதுக்கு உள்ளர ஒரு கடப்பாடு இருக்கணும், ஒரு லேர்னிங் கியூரியாசிட்டி. இது நான் 5 வருஷம் முடித்த உடனே என் தொகுதியில் இதெல்லாம் நான் செஞ்சேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறது நான் 4 கட்டடம் கட்டினேன், நான் 4 பாலம் கட்டினேன், நான் 10 ரோடு போட்டேன்னு சொல்கிறதுக்கு மேலே ஒரு புதுசாக சொல்கிறதுக்கு முடியல. நீங்கள் ரோடு நீங்கள் இல்லைன்னாலும் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருவார், கட்டிடம் கான்ட்ராக்ட் கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். தலைவன் என்பவர் மக்களோடு இருக்கணும், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், மக்களோடு வாழ வேண்டும், மக்களை இந்த மேம்பாட்டு பணிகளுக்கு தயார் செய்ய வேண்டும், அவர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும். அப்போதான் இதை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு என்னென்னா 4 ரோடு போடுவேன், 2 கட்டடம் கட்டுவேன், 100 நாள் வேலை செய்வேங்கிறதுக்குள்ளேயே அடக்கி இந்த பஞ்சாயத்தை என்ன அப்படின்னா ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வல்ல சக்தி கொண்ட ஒரு பஞ்சாயத்தை குறுக்கி வச்சிருக்கிறோம். அது ஒரு பூனைக்குட்டி மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்துருக்குது. ஆனால் அது புலி மாதிரி கர்ச்சிக்கலாம். இந்த ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிகோலக்கூடிய சக்தி படைத்த ஒரு பஞ்சாயத்தை இன்னைக்கு ரொம்ப சுருக்கி வச்சிருக்கிறோம். 4 ரோட்லையும் தண்ணீர் விடுக்கிறதையும் தெருவிளக்கு பராமரிக்கிறதுலையும். இது நீங்கள் இல்லைன்னாலும் உங்கள் ஊரில் உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கிளார்க் செஞ்சுட்டு போயிடுவார், அதிகாரிகள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. தலைமை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றம் செய்வது தான், மேம்பாட்டுக்கான மாற்றம் செய்வது, அடிப்படை மாற்றம் செய்வது. அந்த பணியைத்தான் இவர்கள் செய்யணும், அந்த புரிதலைத்தான் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளணும், அதற்கான தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான பயிற்சி, அந்த தலைமைத்துவம் எதன் மூலமாக வரும் என்று சொன்னால் அந்த பயிற்சியின் மூலமாக தான் வரும். ஒரு பயிற்சி இருக்கு, பயிற்சிக்கு ஒரு முயற்சி இருக்கு. வெளிநாடுகளில் உள்ள கிராமங்களோட ஒப்பிடும்போது நம்ம இந்திய கிராமங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? 10க்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு மார்க் போடுங்க, அந்த கிராமத்தை கம்பேர் பண்ணி இந்த கிராமத்துக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸே பண்ணாது. இதான் நிலை. இதை நம்ம செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்ன கேள்வி இருக்கலாம்னா, என்ன சார் 30 வருஷமாக நீங்கள் இந்த உள்ளாட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறீங்க, ஏன் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா, ஒருவரால் நடத்துவது அல்ல. நான் என்ன செய்யலாம்? எழுதலாம், பேசலாம், கருத்தை சொல்லலாம், பயிற்சி கொடுக்கலாம். அதை 30 வருஷமாக செய்கிறேன், அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிறேன். அரசாங்கம் கூப்பிட்ற நேரத்தில் அந்த அரசாங்கத்தில் கமிட்டியில் இருப்பேன், அவங்க கேட்குறது செய்து கொடுப்பேன், ஆய்வு செய்து கொடுப்பேன், இந்த பயிற்சி நிறுவனத்துக்கு போய் தலைமைத்துவ பயிற்சி இதெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் ஒரு உளவியல் இருக்கிறது நம்முடைய சமூகத்தில், அந்த உளவியலை உடைப்பது தான் மிக முக்கியம். அதாவது வெளிநாட்டு கிராமங்களோட இந்திய கிராமங்களை ஒப்பிடும்போது ஐயா அவர்கள் கொடுத்த அந்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பாஸுக்கும் கம்மி, ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் அது மாறிடும், அந்த நிலைமை மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் இந்த மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இந்திய கிராமங்கள் பற்றியும் உங்களோட வெளிநாட்டு அனுபவங்கள் பற்றியும் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் தெளிவான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருவது என்னவென்று சொன்னால், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தேர்தல் சமயத்தில் தான் இதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த சூழலில் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டு, இது ஒரு முக்கியமான பொருள், இதை வாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னை இவ்வளோ நேரம் பேட்டி கண்டதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு, பாராட்டு, மகிழ்ச்சி. இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு முக்கியமான நபரோட முக்கியமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க, தெரியுங்களா?